another page to write. ஜெனிக்கு நியூஸ் பேப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி மூலயமா ஜாப் கிடைக்கிது. ஸோ அதுக்காக காலேஜ் இன்டர்வியூ போகிறாங்க. ஜெனி இப்போ ஜாப் இன்டர்வியூக்காக கும்பகோணம் போகிறாங்க. ஸோ அங்கே தான் அவங்களுடைய இன்டர்வியூ, காலேஜ் இன்டர்வியூ. ஸோ இந்த இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா 3 ரவுண்ட்ஸ் நடக்கும். செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், கிளாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன், பர்சனல் வெரிஃபிகேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஜெனி தன் அம்மாவோட தான் இன்டர்வியூக்கு போனாங்க. ஸோ அம்மா கிட்டே இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறாங்க, நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்களுடைய சேலரி 5000 ருபீஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் வந்து ஒர்க் பண்ணணுமே அப்படின்னு. ஜெனியோட லைஃப் சேலஞ்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஜெனி எப்போதுமே கல்லூரிக்கு காட்டன் சாரீ தான் கட்டுவாங்க. சம்டைம்ஸ் தான் பூனம் சாரீ, வெரி ரேர். இப்போ தன்னோட பொண்ணு காலேஜ் லெக்சரராக வேலைக்கு போகிறான் அப்படின்னு நினச்சி ஜெனியோட அப்பா ரொம்ப பெருமைப்படுறார் அப்படின்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் ஜெனியை ட்ராப் பண்ணுறதும் பிக்கப் பண்ணுறதும் கூட ரயில்வே ஸ்டேஷனில் ஜெனியோட அப்பா பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். Chasing that sunrise with all of my might. Got that coffee glowing, the ideas are flowing. For that piece of paper, my future I'm sowing. And I'm so close now, yeah, I can feel it. This dream I'm living, I'm gonna complete it. Almost at the finish line. Almost at the finish line. ஜெனி காலேஜ் ஜாப் லைஃப்பில் 2 பேர் முக்கியமானவங்களாக இருந்தாங்க. ஒன்று அவங்களுடைய ஸ்கூட்டி, 2 அவங்களுடைய ட்ரெயின். இது 2மே இல்லாமல் ஜெனி தன்னுடைய கல்லூரி வாழ்க்கையை, அதாவது கல்லூரி பணியே தொடர்ந்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஜெனி இப்போ கல்லூரியில் ஃபர்ஸ்ட் டே ஜாப் ஜாயினிங் ஆர்டரோட ஜாயின் பண்ணுறாங்க. ஸ்டாஃபிங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்காக ஒரு ஸ்பேஸ் கொடுக்கப்படுது. ஜெனி தன்னுடைய மாணவர்களை முதல்ல வகுப்பில் பார்க்குறாங்க. அந்த வகுப்பு BCA. ஸோ அவங்க எடுக்கக்கூடிய பாடம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் கான்வர்சேஷன் கிளாஸில் நடக்குது. செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் as well as ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரொடக்ஷன். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் டியூட்டி 2மே ஜெனி பார்க்குறாங்க. அடுத்து அவங்களுக்கு கல்ச்சுரல் கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற அடுத்த பொசிஷன் வருது. ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸோ மீடியா ஸ்பீச், இது எல்லாமே வந்து ஓவரால் ஜெனி பார்க்குறாங்க காலேஜில் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புதிய அனுபவம்னு கூட சொல்லலாம் சிறு வயதிலேயே. ஏன்னா காலேஜ் அவங்க லெக்சரராக ஜாயின் பண்ண வயது 23 வயது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டான்ஸை சொல்லிக் கொடுத்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும் ஒரு ஜாலி மூமெண்ட்டு தான் கல்லூரியில். காலேஜ் லைஃப்பில் நம்ம ஒரு சில மாணவர்கள் சில்மிஷ வேலைகளில் ஈடுபடுவாங்க. அதாவது கிண்டல் கேலி, ஆசிரியர்கிட்ட சில செய்கைகள் பண்ணுறது, இப்படியும் நடக்கும். ஜெனி ஒர்க் பண்ணுற கல்லூரிக்கு அவங்களுடைய ஸ்டாஃப், அதாவது ஜெனிக்கு 20 மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதே ஷர்மிளா ஸ்டாஃப் கல்லூரியில் எக்ஸ்டர்னல் டியூட்டி ஆஃபீஸராக வராங்க. ஸோ ஜெனியும் அவங்களுடைய ஸ்டாஃபும் ஒன்றாவே மீட் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ரைட் மூமெண்ட் கூட சொல்லலாம். ஜெனிக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. தன்னுடைய ஆசிரியருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக செய்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கல்லூரியிலையும் ஜெனிக்கு ஒரு சவால். ஜெனியை ஃபாலோ பண்ணுற 2 மாணவர்கள் ஜெனி வகுப்பு எடுக்கக்கூடிய வகுப்புலேயே இருந்தாங்க, மாணவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து சந்துருவோட கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி வேலைக்கு போனதும் அவங்களுக்கு மொபைல் ஃபோன் தேவைப்படுது. ஸோ தன்னுடைய தோழி மகாலட்சுமி சொல்கிறாங்க, என்னுடைய அண்ணன் ஒரு செல்லு கடை ஆரம்பிச்சிருக்காங்க, ஸோ நீ ஒரு மொபைல் வாங்க, இந்த மொபைல் புதுசாக வந்திருக்கு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதனுடைய விலை 2000 ரூபாய். ஜெனி 2000 ரூபாய் மகாலட்சுமி கையில் கொடுத்துட்டு அந்த மொபைலை வாங்குகிறாங்க. இது ஜெனி வாங்கின முதல் மொபைல் தன்னுடைய சம்பளத்தில் அப்படின்னு சொல்லலாம். ஜெனி மகாலட்சுமி அண்ணனை மீட் பண்ணதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது, அவங்க பெயர் கூட தெரியாது. தன்னுடைய தோழி மகாலட்சுமி, ஸோ அவகிட்ட மட்டும்தான் பணத்தை கொடுத்துட்டு மொபைல் வாங்கிட்டு வராங்க. இப்போ ஜெனிக்கு கல்லூரியில் ஒரு மாணவன் வந்து கொஞ்சம் வாலாட்டுறான், வம்பு வளர்க்குறான், சரியாக படிக்க மாட்டேங்கிறான், சில சின்ன தப்பான வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சிகிட்ருக்கான். ஸோ இதனால் ஜெனி என்ன பண்ணுறாங்க, அந்த பையனுடைய பேரண்ட்டை மீட் பண்ண ஆசைப்படுறாங்க. உன்னுடைய அப்பா அம்மாவை கல்லூரிக்கு அழைச்சிட்டு வா அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பையன் பேர் என்ன கேட்டிங்க அப்படின்னா அருண். இந்த அருண், அந்த பையனோட அப்பா வந்து ஜெனியை மீட் பண்ணுறாரு. அவர் என்ன வேலை அப்படிங்கிறது தெரியாது ஜெனிக்கு. அருணை பற்றி அவனுடைய அப்பா கிட்ட ஜெனி பேசுகிறாங்க. இந்த மாதிரி
கொஞ்சம் வாழுத்தனம் பண்ணுறாரு. கொஞ்சம் சரி பண்ணுங்க, காலேஜ் படிக்கிறாரு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் வந்து சரின்னு சொல்லிவிட்டு ஜெனியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, இனிமேல் என் பையன் எந்த தவறும் பண்ண மாட்டான், இந்த தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜெனி வகுப்பில் எல்லா மாணவர்களையும் தன்னுடைய தம்பி தங்கை அந்த நோக்கில் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பழகுவாங்க அப்படின்னும் சொல்லலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த அருண், அந்த மாணவனுடைய அப்பா, அவர் பெயர் செல்வராஜ், அவர் பார்த்திங்க அப்படின்னா போலீஸாக இருக்கார், வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜெனி எப்போல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஏற வராங்களோ அப்போ வந்து அருணோட அப்பா ஜெனியை மீட் பண்ணுறாரு. ஜெனி அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க, ஓஹோ இவர் போலீஸாக இருக்கிறார் அப்படின்னு. ஜெனியும் தன்னோட அப்பா வயது இருக்கிறதுனால அருணோட அப்பாவையே அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க, மரியாதை கொடுத்து. ஸோ ஜெனி எப்போல்லாம் வந்து வண்டி இல்லாமல் நிற்கிறாங்களோ அப்போ வந்து தன்னுடைய 2 வீலரில் ட்ராப் பண்ணுறாரு ஜெனியை ரயில்வே ஸ்டேஷனில். அருணோட அப்பா தன்னுடைய குழந்தைக்கு ஆசிரியர் என்ற முறையில் ஜெனிக்கு மரியாதை கொடுக்குறாரு. ஜெனியும் தன்னுடைய மாணவனுடைய தந்தை அப்படிங்கிற முறையில் மரியாதை கொடுக்குறாங்க. ஆனால் இதுவே பார்த்திங்க அப்படின்னா சமூகத்தில் தவறான கண்ணோட்டத்தை பார்க்கக்கூடிய நபர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் காக்கி உடையில் போலீஸ் யூனிஃபார்மில் அவங்கள ட்ராப் பண்ணதுனால தவறாக நினைக்கக்கூடிய மக்களும் இருந்தார்கள், அவதூறு பரப்பினார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனியோட கல்லூரியில் பொங்கல் விழா வருது. பொங்கல் விழா செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாவே நடந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி தன்னுடைய வாகனங்களில் வயது வித்தியாசம் இல்லாமல் லெஃப்ட் கொடுக்குற ஹெல்பிங் டெண்டன்சியும் உண்டு. இது தவறாக பார்ப்பதற்கு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். பேருந்து வசதி இல்லாத நேரங்களில் கல்லூரி மாணவர்களும் தங்களது வாகனங்களில் ஆசிரியர்களுக்கு இடம் கொடுப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு நல்ல மனப்பான்மையை காட்டுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனி கல்லூரியில் 100 விழுக்காடு, அதாவது 100% மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதத்தை கொடுத்ததுனால அவங்களுக்கு பாராட்டு அப்படிங்கிறது கல்லூரியில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். பாராட்டு விழா நடந்ததுன்னு கூட சொல்லலாம். They call me Jenny, Jenny, king of the whole concrete jungle, made a fortune from 100